சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ ஹலோ மலர் அக்கா, அக்கா அக்கா எங்கக்கா இருக்க? நீ எங்கக்கா போன? என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா அழற? மலர், நான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன் மலர். போலீஸ் ஸ்டேஷனா? அக்கா என்னக்கா ஆச்சு? நீ எதுக்குக்கா அங்க போன? நான் சந்தோஷ் மாமாவை பார்க்கலான்னு வந்த மலர். வந்த இடத்துல எங்க எவ்வளவு சொல்லியோ இன்ஸ்பெக்டர் கேட்கவே இல்ல மலர். அவரை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றாரு மலர். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அக்கா நீ பயப்படாதக்கா, நான் உடனே அங்க வரேன்க்கா. மலர் என்னாச்சு? நான் சொல்றேன்டா. இந்தாங்க சார். மலர் அக்கா அக்கா ஐயோ அழாதக்கா, நான் தான் இருக்கேன்ல. அக்கா மாமா எங்க இருக்காரு? பாப்பல சார். மாமா பாப்பல சார். மாமா 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 ஐயோ என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? மாமா எங்க அந்த இன்ஸ்பெக்டர்? பண்ற பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு எப்படி உங்களால நிம்மதியா சாப்பிட முடியுது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நினைக்கும் போதெல்லாம் விசாரணைங்கிற பேர்ல அவரை அடிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? நாட்டுல எவ்வளவோ நல்ல போலீஸுங்க இருக்காங்க, எவ்வளவோ பேரு மனுஷ தன்மையோட இருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா பண்றீங்க? இந்த காக்கி சட்டையை போடுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்ல. ஏய், யாருகிட்ட பேசலாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரியுது. நீதி, நேர்மை, நியாயம், மனித நேயம் இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாத ஒரு மனுஷ மிருகம் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆமா, உங்க மனசுல என்ன பெரிய கடவுள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க யார் அவரை அடிச்சு தண்டிக்கிறதுக்கு? அவருதான் தப்பு பண்ணாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா? ஒரு வீடியோ ஆதாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவர்தான் கொலை பண்ணிருப்பாருன்னு எப்படி நீங்க கதை கட்டுறீங்க? என்ன உங்களை கேட்க யாருமே இல்லங்கிற திமிர்ல தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஒரு போலீஸ்காரன் அப்படி மரியாதை இல்லாம பேசினா என்ன ஆகுன்னு தெரியுமா உனக்கு? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன அடிப்பீங்களா? அடிங்க, அடிச்சுதான் பாருங்களேன். அநியாயம் பண்ணா தட்டி கேக்குற இடத்துல இருந்துகிட்டு இப்படி நீங்களே அநியாயம் பண்ணலாமா? என் மாமா தங்கமானவரு, அவர் அந்த நிக்கிதாவை கொலை பண்ணல. உண்மையான கொலைகாரனை பிடிக்காம ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நீங்க உங்க குடும்பத்துக்கு சேர்க்கிற பாவம். ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்ட ஓவரா பேசிட்டே போற. என்ன உன் வீட்டுல வேலை செய்யறவன் நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு என்ன நிக்க வச்சு பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அவன் என் மேல கைய வச்சான், அடிச்ச, திரும்பவும் அடிப்பேன். என்ன மீறி அவன் இந்த கேஸ்ல இருந்து உன்னால காப்பாத்த முடியுமா? உன்னால முடிஞ்சா என்ன மீறி அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிரு பாப்போம். வந்துட்டாங்க ரெண்டு பேரும் மிரட்டுறதுக்கு. அக்கா தங்கச்சி உங்க ரெண்டு பேர் மேலயும் எனக்கு போய் கேசப்பட்டு உள்ள தள்ளுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஜானகி, இவங்களை உள்ள தள்ளு. யாரு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சா உள்ள வச்சு பாருங்களேன். உங்களுக்கு மேல கமிஷனர், டிஐஜி, டிஜிபி எல்லாம் இருக்காங்கங்கறத உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா? அதுக்கெல்லாம் மேல ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்டே இருக்காங்களே, அதாவது உங்களுக்கு தெரியுமா?
குற்றமே நிரூபிக்கப்படாத ஒருத்தரை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவரை லாக்அப்ல வச்சு அடிச்சு சித்திரவதை பண்றீங்கன்னு ஒரு கேஸ் கொடுத்தா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் சார் அமைதி ஆயிட்டீங்க? இப்ப பேசுங்க. இன்ஸ்பெக்டர் நீங்க, இது உங்களோட ஸ்டேஷனு. எங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும் உங்களால. எங்க மாமாவை நீங்க இஷ்டத்துக்கு தோணும் போதெல்லாம் அடிப்பீங்க. எங்க இப்ப போய் அடிங்க. நீங்க யார் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எவன்கிட்டயோ கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு புனிதமான இந்த போலீஸ் வேலைய கலங்கப்படுத்தாதீங்க. அது மத்த நல்ல போலீஸ்காரங்களையும் கலங்கப்படுத்தும். இந்த யூனிஃபார்ம்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அத கெடுத்துறாதீங்க. உங்களை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். அக்கா வாக்கா போலாம். ஐயோ மாமா, நீங்க என்னங்க மாப்பிள்ளை சார், எழுந்திருங்க. மாப்பிள்ளை சார். எழுந்திருங்க மாமா, எந்திரிங்க மாப்பிள்ளை சார். எழுந்திருங்க.